Samsung Neo QLED TV. So இப்போ ரீசெண்டா இத அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. So புதுசா என்ன இருக்கு and நமக்கு ஏதாச்சும் அப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வீடியோல சொல்ல போறேன். So first பிக்சர்ல இருந்து போயிடலாம். இந்த டிவியோட பிக்சரை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிளாக்ஸ் எல்லாம் நல்லா டீப்பா வந்து இருந்துச்சு. பார்க்கும்போது அந்த பிக்சர் குவாலிட்டி, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க குவாண்டம் மேட்ரிக்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மினி எல்இடிஸ் இருக்கிறதுனால எந்த இடத்துல எவ்வளோ லைட்ஸ் வேணுமோ, எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ அதை இன்னும் ப்ரிசைஸாக வந்து கொடுக்க முடியுது. உங்களுக்கு பார்க்கும் போதும் அந்த கலர்ஸ் வந்து நல்ல டீப்பாகவே வந்து தெரியுது. ஸோ எல்லா இடங்கள்லையுமே அந்த கலர் உங்களுக்கு ஈவனாக வந்து தெரியறதுனால நீங்கள் அந்த படம் பார்த்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் பார்த்தாலுமே சரி, கேம் இல்லைனாலுமே சரி, எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு கலருடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது 4K டிவி தான். ஆனால் இவங்க 8K டிவி வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4K கண்டென்ட் இல்லை, 8K எதுக்குன்னு கேட்குறவங்களுக்கு இந்த 4K கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் குவாண்டம் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நியூரல் நெட்வொர்க்ஸை வச்சு இருக்கக்கூடிய நார்மலான கண்டென்ட்டை 4K வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேலிங் வந்து பண்ணும். ஸோ அப்ஸ்கேலிங் நார்மலாக எல்லா டிவிலையுமே இருக்கு. பட் இவங்க இந்த நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் அதோடைய குவாலிட்டியுமே சரி, எந்த இடத்துல எவ்வளோ டெப்த் இருக்கு, எந்த அளவுக்கு வந்து அதில் பிக்சல்ஸ் அதிகமாக இருந்தால் குவாலிட்டி வருமோ அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா இருந்தது. பேண்டோன் வேலிடேஷன் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஸ்கின் டோன் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குன்றது போல சொல்ற விஷயமா அது. ஸோ அது இருக்குன்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் ஹை கம்ஃபர்ட் மோடுங்க. ஸோ இந்த ஹை கம்ஃபர்ட் மோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம மொபைலெல்லாம் என்ன பார்ப்போமோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான். பட் இது கொஞ்சம் வேற மாதிரி ஒர்க் ஆகும். என்னன்னா நார்மலாக நம்ம கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாதுன்ற பட்சத்தில் நல்ல லைட்டிங் எல்லாம் உள்ள வருது. ஒரு பகல் டைம்ல எடுக்கிறோம், இல்லை காலையில் டைம்ல எடுக்கிறோம், சன்செட்லாம் உள்ள வருது, நல்ல வெளிச்சம் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவியில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸாக இருக்கட்டும், அந்த பிரைட்னஸாக இருக்கட்டும் அதிகமாக இருக்கும், கூல் டோனில் வந்து இருக்கும். ஸோ அந்த கண்ணுக்கு அதிகமான ஸ்ட்ரெயின் இருக்காது. பட் இதுவே வந்து சன் செட் ஆகும் போது, ஈவினிங் டைமில், நைட் டைமில் பார்க்கும்போது கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறைச்சி உங்களுக்கு கொஞ்சம் வார்ம் டோன் வந்து கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு கலரும் வந்து கம்மியாகிறதுனால உங்களுடைய கண்ணுக்கு ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ உங்களோட டிவி வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேடாது. அட் த சேம் டைம் நீங்கள் லாங் ஹவர்ஸ் பார்த்தாலும் பிரச்சனை இருக்காது. சவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிவியில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் வந்து நிறைய விதமான மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடலில் 65 இன்ச்சில் இது வந்து கொஞ்சம் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கியூ சிம்பனியும் வந்து இதில் இருக்குது. அண்ட் குறிப்பாக இது வெறும் 2.2 ஸ்பீக்கர் சப்போர்ட் மட்டும் தான் இந்த மாடல் இருக்குது. 60 வாட்க்கான அவுட்புட் வந்து கிடைக்குதுங்க. இந்த அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் மற்ற டிவியை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. பட் ரொம்ப அதிகமாக வந்து எதிர்பார்க்காதீங்க. ஹையர் வேரியண்ட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து உங்களுக்கு சவுண்ட்லாம் வந்து கிடைக்கும். பட் இதில் இவங்க கொடுத்திருக்கக்கூடிய மாடலுக்கு ஏற்ப அந்த சவுண்டுடைய கிளாரிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. டிவிக்கு மேலன்னு பார்க்கும்போது ஸ்மார்ட்டா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஒன்னு IoT டிவைசஸை உங்க டிவில இருந்தே கண்ட்ரோல் பண்றது. ரெண்டாவதா நீங்க ஒவ்வொரு டிவைஸை தனித்தனியாக ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் ஆச்சுன்னா அதுவே வந்து ஆட் ஆடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அண்ட் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா 3D வியூ வந்து வந்துடும். உங்கள் ரூமில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் IoT டிவைசஸ் வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து 3D வியூ வந்துடும்ன்றது போல சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் பட்சத்தில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கேமிங்ல 144 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த கேமிங் விளையாடும் பொழுது உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா டெக்னாலஜிஸும் வந்து இருக்கு. அது என்னன்றதை இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா எங்கிட்ட கேமிங் டிவைசஸ் தனியாக எதுவுமே வந்து கிடையாது கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ என்னென்ன இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூ ஸ்லிம் டிசைன் அப்படி வந்து சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய டிவியை விட இது நல்லாவே ஸ்லிம்மாக தான் வந்து இருக்குது. அண்ட் பின் பக்கமாக பார்க்கும்போது அந்த குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் பெசில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு பெசில்ஸ் தான் இருக்குது. டிவியுடைய வெயிட் வந்து நல்ல ஹெவியான வெயிட் தாங்க. ஒரே ஒரு ஸ்டாண்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்டுடைய வெயிட்டும் டிவியோட வெயிட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும், இல்லை அதை விட அதிகமாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு டிவி தான் இது. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால தனியாக வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். பட் நீங்கள் ஏதாச்சும் தப்பி தவறி வாங்கினீங்கன்னா இந்த டிவியில் எந்த டிவி வாங்கினாலுமே அவங்களுடைய அஃபிஷியலாக கஸ்டமர் சர்வீஸ் அவங்களோட டீம் வந்து அசம்பிள் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டேமேஜ் இருந்துச்சுன்னா கிளைம் பண்ண முடியாது. அண்ட் இந்த டிவியோட மிகப்பெரிய ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் தான். டைப் சியில் சார்ஜ் பண்ண முடியும். அப்படியும் இல்லை எங்கிட்ட கரண்ட்டே நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழகாக வெயிலில் வச்சுட்டு ரிமோட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது சோலார் சப்போர்ட் இருக்குங்க. சோலாரில் சார்ஜ் ஆகிடும். நீங்கள் ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நிறைய விதமான பட்டன்ஸ்லாம் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக மினிமிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் கடுக்குன்றது எதிரான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனல் மாற்றுறது இல்லை வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் இப்படி தள்ளுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கடுக்குன்னு இருக்குது. அண்ட் இதில் டைசன் ஓஎஸ் கொடுக்குறாங்க. சாம்சங்குடைய அஃபிஷியல் ஓஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம மற்ற இதில் பார்க்குறத விட இதில் கொஞ்சம் கம்மியான ஃபீச்சர்ஸ் தான் வந்து இருக்கும். பட் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்னஸ்
ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. ஆன் பண்ண உடனே டக்குன்னு வருது, இந்த லோடிங் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. கனெக்ட் பண்ற விஷயங்கள் அது எல்லாமே ஓகே. பட் கொஞ்சம் இந்த யூஐக்கு வந்து நம்ம பழகுற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலோட எக்ஸாக்ட் பிரைசிங் என்னன்றது இங்க நான் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த பிரைசிங்க்கு இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு என்ன இருக்குன்றத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.